யார் அவங்க? உனக்கு ஏதாவது அடையாளம் தெரியுமா? எனக்கு தெரியல ஆண்டி. நான் அவங்கள இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்லை. கீர்த்திமா, எங்க போன? உனக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு ஒண்ணும் இல்ல ஆண்டி, நான் நல்லா தான் இருக்கேன். ரொம்ப பயந்துட்டேன். சக்தி சார், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டேன் சார். ஏன்னா எனக்கு அவங்கள நல்லா ஞாபகம் இருக்கு. சண்டை போடும்போது அவங்க எல்லாரோட முகத்தையும் நான் தெளிவா பார்த்திருக்கேன். கதர், என்னடா அவர் சண்டை போட்டேன்னு சொல்றாரு? பசங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஆனா அவனுங்க என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டாங்க. அப்பாடா. அவனுங்களை பார்த்தா பொறிக்க பசங்க மாதிரி தெரியல, ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க. என்னால் அடையாளம் காட்ட முடியும். சரி, போலீஸ் கிட்ட நான் பேசிக்கிறேன். அவங்க யாரு, அவங்க பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே அவங்களோட பீரோ தூக்கிட்டு வந்தீங்க? உங்களுக்கு தெரியாம இருந்திருக்காது. யார் அவங்க? பீரோ தூக்கிட்டு வந்தாங்க. சும்மா ஹெல்ப் பண்ணலாமேன்னு சேர்ந்துதான் ஹெல்ப் பண்ணிருந்தோம். எப்படியோ என் வீட்டு மருமக எனக்கு திரும்ப கிடைச்சதே போதும். நீ வாமா, நம்ம உள்ள போலாம். கீர்த்தி, ஆமா நீ எப்படி பீரோக்குள்ள போன? யாரோ உடைஞ்ச பீரோவை எடுத்துட்டு போகணும்னு ரூம்குள்ள வந்தாங்க. அவங்க பீரோவை தூக்கும் போது என் பின்னாடி வேற யாரோ வந்து என் முகத்துல கர்ச்சிப் வச்சு அமுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிருப்பான். இதுக்கு காரணமானவனை கண்டுபிடிச்சு நான் சும்மா விட போறதில்ல. கீர்த்தி, நீ போய் ரெஸ்ட் எடு. இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி வா, உள்ள போலாம். சகல, எப்படியோ கீர்த்தி திரும்பி வந்துட்டா, தப்பிச்சோம். ஆமா சகல, இல்லன்னா நம்ம தான் மாட்டுவோம். ஓம் சங்கராய போற்றி, ஓம் சிவாய போற்றி, ஓம் உமாய போற்றி, ஓம் வருணனே போற்றி, ஓம் வாயுவே போற்றி, ஓம் குபேராய போற்றி, ஓம் அக்னயே போற்றி, ஓம் ஈசானாய போற்றி. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி. குணசேகர்,
கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் திருப்தியா சாப்பிட்டுட்டு போகணும். எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அண்ணே, நம்ம வீட்டு கல்யாணம் நீங்க எப்படி நடத்துவீங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். சொந்த பந்தம் உறவுக்காரங்கன்னு இன்னும் 6 மாசத்துக்கு இந்த கல்யாணத்தை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. செலவு குறைக்கிறதா நினைச்சு வரவங்களுக்கு எந்த குறையும் வச்சிடக்கூடாது. சரிங்க. அப்புறம் அண்ணி, நமக்கு தெரிஞ்ச விஐபிஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாரையும் கூட இருந்தே கவனிச்சுக்கணும். சரிங்க அண்ணி. கொஞ்சம் இருங்க வரேன். ஏன் சகல நம்ம சகலைக்கு பணம் புழங்கும் போது மட்டும் ஏன் நம்மள இப்படி புலம்பிட்டு போயிடுறாரு? ஏன் சகல அவரு மட்டும் தான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தாங்க. நாமெல்லாம் என்ன வாழைக்காய் பஜ்ஜி போறதுக்காக வந்திருக்கோம். ஏதோ சீனியருங்கிறதுனால அவர் பாட்டுக்கு கேசியர் பதவி எடுத்துக்குவாரா? நம்ம யாருங்கிறத காட்டணும் சகல. நம்ம யாரு சகல? என்ன சகல நீ, இந்த வீட்டுல நமக்கும் சம உரிமை இருக்கு. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி அன்னிக்கிட்ட நல்ல பேரு வாங்கணும் சகல. இந்த நல்ல பேரு வாங்கணும், ஸ்கோர் பண்ணணும் அப்படிலாம் நினைக்காத. டெய்லி சோறு வேணும்னு நினை, இல்லனா கூறு போட்டுருவாங்க. யாரு? நம்ம பொண்டாட்டிங்க. என்ன சகல நீ எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்க. இத பார்த்து உனக்கு ரோஷம் வரலையா? உப்பு போட்டு தானே சாப்பிடுற. சகல, முந்தானேத்து என் பொண்டாட்டி உப்புமா பண்ணா, அதுல சுத்தமா உப்பே இல்ல. நான் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? அதுல கொஞ்சம் சர்க்கரையை கலந்து கேசரி வாடி சாப்பிட்டேன் சகல. ஏன் சகல அழுதுகிற? சகல, இதெல்லாம் நம்ம மூஞ்சிக்கு செட் ஆகாது. நேரா போய் 2 செட் பூரி சாப்பிட்டு பூரிச்சு போலாம். வா. சரி வா சகல. சொல்ல வராமல இருப்ப. ஓம் தனலட்சுமியே போற்றி, ஓம் தானியலட்சுமியே போற்றி, ஓம் வீரலட்சுமியே போற்றி, ஓம் விஜயலட்சுமியே போற்றி. என்ன பூவரசி, கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறீங்க போல. இனி கீர்த்தி செல்வத்தோட கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாதுல்ல? ஏன் லவ் தான் நாசமா போயிடுச்சு. போங்க, எல்லாரும் போய் சந்தோஷமா கல்யாணத்தை நடத்தி வைங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், என் பாவம்லாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்கள சும்மா விடாது. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் என் காதல கொன்றுச்சு. கொன்னது மட்டும் இல்லாம இப்ப இந்த கல்யாணம் அதை புதைக்க போகுது. என் லவ் ஃபீல் உங்களுக்கு புலம்பலா தெரியுதுல்ல? தெரியும். கீர்த்தி கழுத்துல செல்வம் தாலி கட்டினதுக்கு அப்புறம் பாருங்க, பாக்குறதுக்கு அப்படியே முழு பைத்தியக்கார மாதிரி தெரியும். சரி, இத போட்டுக்கோங்க. இந்த Dress போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு பைத்தியமே பிடிச்சது. நான் சொல்றத கேளுங்க. முதல்ல இந்த Dress போடுங்க. தயவு செஞ்சு என்ன கோவப்படுத்தாம இங்க இருந்து போறீங்களா? சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. கதிர், நான் இப்பவும் சொல்றேன், நீங்க தான் கீர்த்தி கழுத்துல தாலி கட்ட போறீங்க. எப்படின்னு பாக்குறீங்களா? நமக்கு கல்யாணம் ஆகும்போது நீங்க கீர்த்தி கழுத்துல தாலி கட்ட பிளான் பண்ணீங்கல்ல, அன்னைக்கு கட்டாம போனத இன்னைக்கு கட்ட போறீங்க. கீர்த்தி தான் இன்னைக்கு கல்யாண பொண்ணு. ஆனா இன்னைக்கு மாப்பிள்ள செல்வமாச்சே, அவன் வேற தாலி கட்டுறதுக்கு தயாரா இருக்கானே. இருக்கட்டும், அவன் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க கட்டிருங்க.
அது எப்படிங்க முடியும்? தாலி அவன் கையில இருக்கும்ல. இல்ல, தாலி என் கையில இருக்கும். என்னங்க சொல்றீங்க? ஆமா, தாலியோட அர்ச்சத்தை தட்ட நான் தான் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குவேன். அந்த தாலியை எடுத்து நீங்க கீர்த்தி கழுத்துல கட்டிருங்க. பூவரசி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே நடக்குமா? உங்க அம்மாவை மீறி என்னால கீர்த்தி கழுத்துல தாலி கட்ட முடியுமா? முடியும். நம்ம கல்யாணத்திலே எனக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா இப்படிதான் நடந்திருக்கும். ஆனா தாலி கட்டினா பெரிய பிரச்சனை வரும்ல. கீர்த்தி இதுக்கு ஒத்துப்பாளா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. பிரச்சனை வரும். பிரச்சனைக்கெல்லாம் பயந்தா கீர்த்தி உங்களுக்கு கிடைக்க மாட்டா. பரவாயில்லையா? முதல்ல நீங்க அவ கழுத்துல தாலியை கட்டுங்க. அது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கீர்த்திக்கு வேற வழியே இல்ல. அவ உங்க கூட தான் வந்தாகணும். சரி, கொடுங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. பூவரசி, 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 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? கீர்த்தி திரும்ப வீட்டுக்கு வரும்போதே இனி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஏன் மறுபடியும் அவனுக்கு இப்படி ஒரு ஐடியா தரீங்க? கீர்த்தி கழுத்துல இன்னும் தாலி ஏறல. நமக்கு இன்னும் டைம் இருக்கு. வேணாம் பூவரசி, கீர்த்திய செல்வமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கதிர் கொஞ்ச நாளைக்கு அப்செட்டா இருப்பான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க அவனை மாத்திருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீங்க அவனை லவ் பண்ணிருக்கீங்க. நான் அவரை லவ் பண்ண, அது உண்மைதான். ஆனா அவர் கீர்த்தியை தான் லவ் பண்ணாரு. இப்ப வரைக்கும் கீர்த்திக்காக தான் அவர் வெயிட் பண்றாரு. நானும் அவருக்கு கீர்த்தியை கட்டி வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஏங்க, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. அதனாலதான் நானும் திரும்ப திரும்ப அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனா எல்லாமே அவனுக்கு ஆப்போசிட்டா தானே நடக்குது. அதுக்காக யாராவது ஒருத்தர் ஆப்போசிட்டாவே நடந்துக்க முடியுமா? லவ் பண்ணவங்க கிடைக்கலனா எப்படி வலிக்கும்னு எனக்கு தெரியும். பூவரசி, இந்த கல்யாணம் நடந்தா உங்க வாழ்க்கை என்ன ஆகும் நீங்க நினைச்சு பாத்தீங்களா? நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கல. அவர் ஆசைப்பட்டதாவது அவருக்கு கிடைக்கட்டுமே. வேணாம் பூவரசி, நாம இவ்வளவு ரிஸ்க் எடுத்தோம். இந்த கல்யாணம் நடக்குதுன்னா இது எதுவுமே நம்ம கையில இல்லைன்னு தெரியுது. நீங்க கதிர் கூட தான் வாழணும்னு விதி முடிவு பண்ணிருக்கு. அதை மாத்த நினைக்காதீங்க. இல்ல கேசவன், கதிர் கீர்த்தி கூட தான் வாழணும். லவ் பண்ண 2 பேருமே ஒண்ணு சேரணும். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்னக்கா, கல்யாணம் நடந்துரு போல இருக்கு. சாவு வீட்ல எப்படிடா கல்யாணம் நடக்கும்? என்ன பாக்குற? இந்த வீட்ல கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன் கல்யாணமா தான் இருக்கும். அது வரைக்கும் யாருக்கும் கல்யாணம் நடக்க விட மாட்டேன். ஏங்கா, ரத்னவளியை மீறி எப்படிக்கா கல்யாணத்தை நிறுத்துறது? ஏண்டா, இந்த வீட்ல ஒரு சாவு விழுந்தா இந்த கல்யாணம் நிக்கும்ல? நம்ம ஆளுங்க எங்க இருக்காங்க? பக்கத்துல தாங்க இருக்காங்க. போன் பண்ணதும் வந்துருவாங்க. உடனே வர சொல்லு. வந்து கல்யாணத்துல சொந்தக்காரங்க மாதிரி கலந்துக்க சொல்லு. கிடைக்கிற கேப்ல அந்த கதிரை கடத்திட்டு போ சொல்லு. அக்கா, எதுக்கா கடத்தணும்? இங்கேயே போட்டு தள்ளிடுவோம். வேண்டாண்டா, இங்க வச்சு பண்ணோம்னா யாராவது பாத்துருவாங்க. இந்த விஷயத்துல அவசரப்படக்கூடாது. அதனால கடத்துற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சரிக்கா, கதிரை கடத்தி அவன் கதைய நானே முடிக்கிறேன். ஆஹா, வேண்டாம் மாரி, நீ இதுல கலந்துக்க வேண்டாம். நம்ம ஆளுங்க அதை செஞ்சா போதும். அக்கா, அவனை என் கையிலேயே கொள்ளணும்னு நினைச்சனேக்கா. டேய், தப்பு பண்ணாலும் மாட்டிக்காத மாதிரி பண்ணணும். இல்லனா நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடும். சரிக்கா, நான் நம்ம ஆளுங்களை உடனே வர சொல்றேன். மாரி, என்னக்கா?
அவனை கொலை பண்றது முக்கியம் இல்ல. முகூர்த்தத்துக்குள்ள அவன் பொணத்தை இந்த வீட்டு வாசல்ல கொண்டு வந்து போடணும். அப்போதான் கீர்த்தி கழுத்துல தாலி ஏறாம இந்த கல்யாணம் நிக்கும். பூவரசி கழுத்துல இருக்கிற தாலியும் இறங்கும். புரிஞ்சுதா? ஹலோ, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. அந்த கதிரை இன்னைக்கு கடத்திடணும், சரியா? பார்ட்டியை இன்னைக்கு எப்படியாவது கடத்தியே ஆகணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இன்னைக்கு பிளான் சொதப்ப கூடாது, புரியுதா? நான் மாடல தான் நிக்கிறேன், சீக்கிரம் வா. நானே அங்க வரேன். இத பாரு வீரபாண்டி, ஆளை இங்க போட வேண்டாம். அவனை முதல்ல இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுங்க. மாதிரி ஆளு யாருன்னு காமி, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி இங்கேயே வெயிட் பண்ணுங்க. அவன் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு கால் பண்றேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க ஏன் ஆளுங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியாம நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல அவனை பாத்துட்டு வா, போ. சரியா? ஏ மச்சான், எந்த நம்பிக்கையில நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு மறுபடியும் மாப்பிள்ளையாக போறேன்ல, அந்த நம்பிக்கையில தான். என்னடா புரியலையா? ரத்னவல்லி அதான் என் அத்தை. கீர்த்திய தான் பொண்ணுன்னு சொல்றால, அதனால நான் கீர்த்தி கழுத்துல தாலி கட்டி மறுபடியும் அத்தைக்கு மருமகனாக போறேன்டா. டேய் மச்சான், நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழணும்னு நானும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா நேத்து நைட்டு எப்போ கீர்த்தி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தாலோ அப்பவே உன் வாழ்க்கையில கீர்த்தி இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா. டேய் லூசு மாதிரி உளராதடா. கீர்த்தியை எந்த நிலைமையிலையும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ ஏன் லவர்டா. டேய் அப்படி பார்த்தா பூவரசி உன்னோட ஒய்ஃப்டா. நீ லவ் பண்ண கீர்த்தி மேல உனக்கு இவ்வளவு பொசசிவ்னஸ் இருந்துச்சுன்னா உன்னை லவ் பண்ண பூவரசிக்கும் இப்படிதானடா இருக்கும். அது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? ஏன்னா பூவரசியை விட கீர்த்தி தான் என்ன அதிகமா லவ் பண்ணா. பூவரசிக்காக தியாகமும் பண்ணா. அது எல்லாத்தையும் இப்ப பூவரசிய புரிஞ்சுக்கிட்டால. என்னையும் கீர்த்தியும் சேர்த்து வைக்கிறதுக்கு அவளே இப்ப முடிவு பண்ணிட்டா. இது எல்லாமே உனக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட பூவரசிக்கே புரியுது. ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? டேய் உனக்கு தாண்டா பூவரசியோட அருமை என்னன்னு புரியல. நீ ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி இருந்தாலும் இப்ப இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட கிளம்பிட்ட. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா பூவரசியோட நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாடுறா. ஏன் அவளுக்கு தெரியாமலையா நடக்குது? இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணதே பூவரசி தான். அதை தாண்டா நானும் சொல்றேன். உன்னால ஏன் அவளோட பெருந்தன்மையை புரிஞ்சுக்க முடியல? ஏன்னா நானும் கீர்த்தி எவ்வளவு லவ் பண்ணோன்னு அவ புரிஞ்சுக்கிட்டாடா. நீயும் பூவரசியை புரிஞ்சுக்க முயற்சி பண்றா. நானும் பூவரசியும் தெளிவா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் ரெண்டு பேரும் ஒரே எய்ம்ல இருக்கோம். நீயும் குழம்பி என்னையும் குழப்பாத. என்ன பண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வேடிக்கை மட்டும் பாரு. கதிரை எப்படியாவது கீர்த்தி கழுத்துல தாலி கட்டி வச்சிடணும்.
மாதிரி பாக்குற? இங்க பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன தொந்தரவு பண்ணாத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் உன்னை தொந்தரவு பண்ண வரல, அம்மனோட கடனை வசூல் பண்ண வந்திருக்கேன். இங்க இத்தனை பேருக்கு முன்னாடி வந்து கேக்குற, நம்ம பேசுறத வேற யாராவது கேட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். கவலைப்படாத, நம்ம பேசுறது வேற யாருக்கும் கேட்காது. அது மட்டும் இல்ல, நான் உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவேன். ஆனா நான் தெரிவேனே. நான் மட்டும் தனியா நின்னு பேசுறத பார்த்தா எல்லாரும் என்ன பைத்தியக்காரன்னு நினைக்க மாட்டாங்க. கவலைப்படாத, நீயும் இப்ப யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்ட.